Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Malli, 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 malli. ஒரு நிமிஷம். அந்த கடைக்காரன் தான் ஃபோன் பண்றான். போடு லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் ஜேஎம் ஜுவல்லர்ஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க என்ன தேடி கடைக்கு வந்தீங்களாமே? ஊருக்கு போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். நீங்க வந்தத பையன் சொன்னான். ஆமா சார், நான் கடைக்கு வந்திருந்தேன். என்ன விஷயம் சார்? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கடையில ஒரு பொண்ணு நகை திருடின சம்பவம் நடந்துச்சுல்ல, அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த பொண்ணை தேடி நீங்க வளசரவக்கத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல, அந்த வீட்ல இருந்தா நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரு? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? சார், அந்த பொண்ணால நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் கேக்குறோம். அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தா தேவைப்படுது. அந்த பொண்ணு காஸ்ட்லியான ஜுவல்ஸ் இங்க என்ன இருக்குன்னு கேட்டா, என் ஸ்டாஃபும் அவங்கள கூட்டிட்டு போய் காட்டினா. எங்க முகத்துல ஸ்ப்ரே அடிச்சிட்டு அங்க இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டா. ஐயோ, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் கடையில வேலை செய்யற பையன் தான் அந்த பொண்ணை எதேச்சியா பார்த்தான். உடனே எனக்கு தகவல் சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க அவளை தேடி போனோம். அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லைன்னு பணத்தை கொடுத்துட்டாரு. நாங்களும் பணம் வந்துருச்சேன்னு திரும்பி வந்துட்டோம். அந்த பொண்ணை பத்தி வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுங்களா? வேற தகவல்னா? அந்த பொண்ணு ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிட்டாளா, இல்ல உங்க மனசை உறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா? ஒரு விஷயம்தான் உறுத்தலா இருந்துச்சு. அவ இங்க கடையில இருந்து போன் பேசும்போதெல்லாம் நான் சுடர் பேசுறேன்னு சொல்லியிருக்கா. அதை என் ஸ்டாஃப் நோட் பண்ணியிருக்கான். ஆனா நாங்க அவளை தேடி போனப்ப அவங்க அப்பா அவ பேரு ரேணுகான்னு சொன்னாரு. அதான் ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம்தான் குழப்பமா இருந்துச்சு. மனநிலை சரியில்லாத பொண்ணு பேரெல்லாம் மாத்திட்டு திருடுவாளான்னு குழப்பமா இருந்துச்சு. சூப்பர் சார், இது ஒண்ணு போதும் சார். நான் உங்களை கோயில் கட்டியே கும்பிடுவேன் சார். மறுபடியும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஐயோ, பாத்தீங்களாமா, நாம எல்லாரும் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவ பேரு சுடர் தான். பல தடவை அதை சொல்லியிருக்கா அவ. ஐயோ, என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்கா பாரு மனோகரன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு நேரா இப்பவே கிளம்பி போய் அவளை நல்லா 2 அறவிடலான்னு தோணுது. அத்தை, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. அவளை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்திட்டு வருவோம். அவ என்ன பெரிய இவளா? பேரை மாத்தி ஊரை மாத்திக்கிட்டு தெரியறவ நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம புள்ள வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அத நாம வேடிக்கை பார்க்கணுமா? எனக்கும் அவ்வளவு ஆத்திரம் தான் வருது பிள்ளை. ஆனா மாப்பிள்ளை தம்பி நம்ம கையெல்லாம் கட்டி போட்டிருக்காரு, என்னத்த பண்றது? அம்மா நாகு, விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா இல்ல. அவ ரொம்ப பெரிய கேடி. அவ ரொம்ப சாமர்த்தியமா நிஷா, அவ அப்பா விஜய் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் இந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால முள்ளு மேல கிடந்த சேலை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா தான் நம்ம வேலை செய்யணும். என்ன கவனமா வேலை செய்யணும்? எனக்கு ஆத்திரமா வருது. இங்க பாருங்க, அந்த வீட்ல இருக்கிற மல்லிக்கு தான் இதோட சிக்கல் முழுசா தெரியும். அதனால மல்லிகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம். அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி நாம நடந்துக்கலாம். நம்ம எல்லாராலையும் முடிஞ்சது நம்ம மல்லியோட நிப்போம். சரி மனோகரே, இந்த விஷயத்த மல்லிகிட்ட முதல்ல போன் பண்ணி சொல்றேன். சொல்லுங்கண்ணே. மல்லி, இப்பதான் அந்த நகைக்கடை ஓனர் போன் பண்ணிருந்தாருமா. என்ன சொன்னாருங்க? நீ சந்தேகப்படுறது வாசம் தான்மா. அந்த கடையிலேயே அவ 2-3 பேருக்கு போன் பண்ணிருக்கா. அவங்க கிட்ட எல்லாம் சுடர் பேசுறேன் தான் சொல்லிருக்கா. அவ உண்மையான பேரு சுடர்தாமா. எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனாலும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல. சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, எதனாலும் கூப்பிடுமா. அவளா நாமளான்னு பாத்துக்கலாம். வச்சிட்டா? சரிங்கண்ணே. இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இனிமே மல்லி பாத்துக்கலாம். சரி, நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம் வாங்க. பாபு, வாப்பா சாப்பிட. இதோ வரேன். மனோகரே, அவ பேர் தான் சுடர்னு கண்டுபிடிச்சிடும்ல. இனி எல்லாத்தையும் மல்லி பாத்துப்பா. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க.
உட்காருப்பா. இல்லம்மா, அதுல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. அதை நம்ம எப்பவுமே கவனிக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் இதுல இன்னும் பல பிரச்சனைகள் தீராமையே இருக்கு. என்ன சிக்கல்? மல்லிக்கே அவ பேரு சுடர்னு நல்லா தெரியும். ஆனா அவளாலேயே ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல? ஆமா, ஏன் தீர்க்க முடியல? அவ பேரு சுடர்ங்கிறது ஓகே, ஆனா அதை எப்படி நிரூபிக்கிறது? நாம அவ பேரை சுடர்னு சொன்னா அவ இல்லைன்னு சொல்ல போறா. இவங்க பொறாமையில சொல்றாங்கன்னு சொல்லுவா. அதை எப்படி நிரூபிக்க முடியும்? அப்ப நம்ம என்னதான் கத்தி கத்தி சொன்னாலும் நிஷாவும் அவங்க அப்பாவும் இல்ல விஜய் மாப்பிள்ள தம்பியும் ஒத்துக்க போறது இல்ல. நம்ம மேலதான் கோவப்படுவாங்க. நகை கடைக்காரர் சொன்னாருன்னு சொன்னாலும் அதை அவங்க நம்ப போறது இல்ல. அப்ப எப்படிதான் நிரூபிக்கிறது? அவளே அவ பேரை சுடர்னு சொன்னாதான் அவங்க நம்புவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அவ எப்படி சொல்லுவா? அப்படி ஒரு சூழ்நிலையை எப்படி உருவாக்குறது மனோகர்? அத்தை, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை நாகு? நீ சொன்னா அது செம்ம யோசனையா தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு பரம்பரை வில்லி, அதை தானே சொல்ல வந்தீங்க? ஏய், நான் அதை சொல்ல வரல. இது மாதிரி சமயத்துல நீ நல்லா யோசிப்பன்னு சொன்ன. சண்டைக்கு நிக்காம விஷயத்த சொல்லு. அவளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் வந்து அவளை விசாரிச்சாங்கன்னா அவ உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஆனா போலீஸ் கிட்ட போறது அவ்வளவு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஆமா நாகு, அதுல மாப்பிள்ளையோட கௌரவம், அந்த பக்கம் நிஷாப்பாவோட கௌரவம் எல்லாமே இருக்குல்ல. போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிச்சாலும் சரி, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாலும் சரி, அது அசிங்கம் தானே. அப்போ வேற என்னதான் பண்றது? நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நாம போலீஸை வச்சுதான் விசாரிக்க போறோம். அப்பதான் அவ பயந்து உண்மையை சொல்லுவா. அதத்தான் நாகவும் சொன்னா. ஆனா அது உண்மையான போலீஸ் இல்ல. இங்க பாருங்கம்மா, போலீஸ் எதுக்கு? அவளை பயமுறுத்துறதுக்கு தானே. நாம எதுக்கு அப்ப உண்மையான போலீஸ் கிட்ட போனோம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கான். அவன் இன்ஸ்பெக்டர் மாதிரி கச்சிதமா இருப்பான். அவனை யூனிஃபார்மை வாடகைக்கு எடுத்துட்டு வர சொல்லி இன்ஸ்பெக்டரா ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். எங்க வீட்டுக்கா? நோ நோ நோ, வீட்டுக்கு போனா மறுபடியும் சிக்கல் ஆயிடும். மல்லிகிட்ட சொல்லி அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு வர சொல்லுவோம். அங்க நாம போலீஸை என்டர் ஆக வைப்போம். நீ நகை கடையில நகை திருடினவதானு சொல்லி அவளை விசாரிக்க வைப்போம். அங்க அவளுக்கு கைகாலாம் விடவெடுத்து போயிடும். அங்க அவளை சுடர்தான் என் பேருன்னு சொல்ல வைப்போம். எப்படிமா ஐடியா? மனோகர் சார், இது ஆக்சுவலி செம்ம ஐடியா. மனோகர் தம்பி, நல்ல யோசனை சொல்லியிருக்க. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு ஸ்பெஷலா ஒரு அவல் பாயசம் ரெடி பண்ணி தரேன். இப்ப இந்த இட்லியை சாப்பிடு நீ. சரிமா சரி. மனோகர் அண்ணே, இதெல்லாம் லேட் பண்ண வேணாம், உடனே மல்லிட்ட சொல்லிடுங்க. இதோ சொல்லிடுறமா, ஒரே நிமிஷம். போடு. அம்மாடி ரேணுகா, மல்லி, ரேணுகா வாங்கம்மா. அப்பா ஆமாம்மா. வாங்கப்பா. அப்பா என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னா லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் போயிட்டு உங்களுக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேம்மா. இந்தாங்க பிரசாதம், எடுத்துக்கோங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. மாடி, நேரத்துக்கு மருந்து மாத்திரம் சாப்பிடுறியாமா? ஆல்பம் எல்லாம் கொடுத்து விட்டேனே, பாத்தியா? பாத்துட்டு தான்ப்பா இருக்கேன். நான் நல்லாவும் ஆயிட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆக்சுவலி அப்பா, விஜய் மல்லியெல்லாம் கூட எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. நான் அந்த டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன். டெஸ்ட் வச்சாங்களா? என்ன டெஸ்ட் வச்சாங்க? இதுக்கு முன்னாடி நான் குக்கிங்லாம் நல்லா பண்ணுவேன்லப்பா. அதுல பாஸ்தா நல்லா பண்ணுவேன்ல. நான் உண்மையான ரேணுகாவா இருந்தா அதெல்லாம் மறந்துருக்காதுன்னு சொல்லி பாஸ்தா பண்ண சொன்னாங்க. மல்லிதான் அந்த டெஸ்டே வச்சான். நான் நல்லா பண்ணிட்டேன்ப்பா. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா எனக்கு. நான் பண்ண மாட்டேன், நான் தோத்துருவேன்னு மல்லி கூட நினைச்சா. ஆனா நான் ஜெயிச்சிட்டேன். என்னடி என்ன போட்டு கொடுக்கறியா? பழைய விஷயம்லாம் ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்காக தான்ப்பா. சரி சரி சரி. ஏமா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க,
எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு கூடிய சீக்கிரமே என் பொண்ணும் எனக்கு பொண்ணா வந்துடணும், அவ்வளவுதான். சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. ஆஹாஹா. சீக்கிரம் நாங்களும் நிஜமான ரேணுகாவை கொண்டு வந்துருவோம்ப்பா. என்னமா சொன்ன? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அக்கா கூட பேசி அவங்க யாரு, முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கே புரிய வச்சு பழைய ரேணுகா அக்காவை கொண்டு வந்துருவோம்னு சொன்னேன். ஓ சரி 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 சரி. ஆமாமா, அதுதானே எனக்கு வேணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றது தான் நான் இப்ப இங்க வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் ரேணுகாவுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. மாப்பிள்ளையும் வெளியில கொஞ்சம் வேலையா இருக்காரம்மா. அதனால நீ ரேணுகாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துறியா? நீ மட்டும் இந்த ரேணுகாவை தனியா எங்கேயாவது கூட்டிட்டு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா, நான் கூட்டிட்டு போறேன். ஆஹா, இவ ஏதாவது வில்லங்கம் பண்ணுவாளே. தனியா போன ரகுவோட பேசலாம். அப்பா, எதுக்கு சும்மா மல்லிக்கு சிரமம்? நானே போயிட்டு வந்துடுறேனே. மடி, உன்னை தனியா அனுப்புற அளவுக்கு இன்னும் எனக்கு தைரியம் வரல. கொஞ்ச நாளைக்கு சேர்ந்தே போயிட்டு வாமா. அப்போ நிஷாவை அனுப்புங்க. ஏன் மல்லிக்கு என்ன? இல்லப்பா, வெண்பா வர நேரம் மல்லிக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல. இவ எதுக்கு நம்மள கழட்டி விட பாக்குறா? ஒருவேளை ஏதாவது பிளான் பண்றாளோ? வெண்பாவ ரஞ்சிதா பாத்துப்பா. நானே உங்களை கூட்டிட்டு போறேன்க்கா. இங்க பாரு ரேணுகா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், மல்லி மாதிரி நிஷாவே உன்னை பாத்துக்க மாட்டா. சரிப்பா. இருங்கப்பா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. எப்படிடா அவளை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளே ஒரு வழியை உண்டாக்கிட்டாரு. சொல்லு மல்லி. அண்ணே, நீங்க ரேணுகாவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல. ஏமா இன்னும் அவளை ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு இருக்க? சுடர்னு சொல்லு. இல்லன்னு, அந்த வார்த்தைய முக்கியமான சமயத்துல தான் யூஸ் பண்ணணும். அப்படியா? சரி, என்ன விஷயம் சொல்லு. ரேணுகாவை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அப்படியா? எப்பமா? எங்க கூட்டிட்டு வர போற? சாயந்தரம் 4 மணிக்கு அவளை SD ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு நான் கூட்டிட்டு வரேன். அப்போ ஒண்ணு பண்ணு, அதுக்கு பக்கத்துல சாமி மெஸ்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு, அங்க அவளை கூட்டிட்டு வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே, நான் போன் வைக்கிறேன். சரிம்மா, ஓகே, ரைட்டுமா. மூணு செட்டா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வீட்டு டாக்குமெண்ட், டாக்ஸ் பில், ஆதார், அவ்வளவுதானே? ஓகே ஓகே. நான் பட்டா சிட்டானி எல்லாத்தையுமே கையில எடுத்துக்கிறேன். 3 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். சரி, ஓகே ஓகே. என்னங்க, என்ன 3 செட் வேணும்? மல்லி, லோன் விஷயமா முயற்சி பண்றேன்னு சொன்னல, அது இங்க பண்ணல. இங்க முயற்சி பண்ணா எப்படி அந்த ராஜேஸ்வரி அதை கெடுத்துருவா. பெங்களூர்ல தான் பண்றேன். அதுக்கான மீட்டிங் இன்னைக்கு 3 மணிக்கு இருக்கு. 12 மணிக்கு ஃபிளைட். நான் இப்ப கிளம்பணும். 2 நாளைக்கு உண்டான ட்ரெஸ் கூட பேக் பண்ணிடுறேன். சரிங்க, பண்ணிடுறேன். என்ன மல்லி, நேத்து பாஸ்தா மேட்டர்லயே மூஞ்சி அடிபட்டு போய் நின்னு இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வந்து நிக்கிற. இந்த மாதிரி பணிவிட செஞ்சு விஜய கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? இருடி, அடுத்த பால் போடுறேன் பாரு. மல்லி, அப்புறம் வீடு சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு ஃபைல்ல எடுத்து வை. நான் போறப்ப ஒரு 3 செட் ஜெராக்ஸ் போட்டு போணும். சரிங்க. விஜய், எங்க போறீங்க? அது ஒரு எமர்ஜென்சி ஒர்க் ரேணுகா. பெங்களூர் வரைக்கும் போறேன். ஒரு 2 நாள்ல வந்துருவேன். 2 நாள் நீங்க இல்லாம நான் எப்படி விஜய் தனியா இருக்க முடியும்? இவ எதுக்கும் அடி போடுறா போலயே. அக்கா, நீங்க ஏன் தனியா இருக்க போறீங்க? நீங்க, நான், வெண்பா 3 பேரும் தானே இருக்க போறோம். ரேணுகா, ரொம்ப முக்கியமான வேலை. நான் இப்ப போயே ஆக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நான் போறேன்.
நீங்க 3 பேரும் பத்திரமா இருங்க. 2 நாள் தானே, நான் அதுக்குள்ள வந்துருவேன். அது என்னன்னே தெரியல விஜய். இத்தனை நாள் நீங்க பக்கத்திலேயே வர வேணான்ற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் நீங்க என் கூடவே இருக்கணும் போல தோணுது. ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் விஜய், போகாதீங்க. அக்கா முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா போறாருல்ல, அப்படி போகும்போது போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வந்துட்டோம். என்ன முக்கியமான விஷயம்? போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்வாருக்கா. இங்க பாரு ரேணுகா, என்னோட ப்ராப்பர்ட்டி பிசினஸ் எதுவுமே இப்ப என் கையில இல்ல. எல்லாத்தையும் அந்த ராஜேஸ்வரி எழுதி வாங்கிட்டா. இப்ப நான் மறுபடியும் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். அந்த பிசினஸ்க்காக தான் ஒரு வேலையா பெங்களூர் போறேன். பணம் வேணும்னா நான் என் அப்பா கிட்ட வாங்கி தரேன். ப்ளீஸ் நீங்க என்ன தனியா மட்டும் விட்டுட்டு போகாதீங்க. ஓ, சீரியஸாவே நீ கதிரேசன் மகளாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்னம்மா சீன் போடுற? இங்க பாரு, அவர் மாமனாருங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பணம் வாங்கிடக்கூடாது. நம்ம தேவைக்கான பணத்தை நாம தானே ஏற்பாடு பண்ணணும். விஜய், அந்த பணம்லாம் ஏன் பணம் தானே, நான் மொத்தமா வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க உங்க பிசினஸ்க்கு வச்சுக்கோங்க. ரேணுகா, அது நீ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பழைய ரேணுகா மாதிரி பேசுறாள்ல, இப்பவும் நான் எனக்கான பணத்தை மேனேஜ் பண்ற இடத்துல தான் இருக்கேன். அதனால எனக்கு அந்த பணம் வேண்டாம். நான் போயிட்டு வந்துடுறேன். அப்போ ஒண்ணு பண்ணலாமா? என்னையும் பெங்களூர் கூட்டிட்டு போறீங்களா? ஓ, இதுக்கு அடி போடதா நீ இவ்ளோ டயலாக் பேசுனியா? ஆக்சுவலா நீ சொல்றது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு சமயமா இருந்தா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருவேன். ஆனா அங்க போனதுல இருந்து அங்க மீட்டிங்னு ராத்திரி வரைக்கும் மீட்டிங் தான் இருக்கும். உன்னை ஹோட்டல் ரூம்லயே காக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வேணா இன்னொரு சமயம் கூட்டிட்டு போறேன், சரியா? இல்ல விஜய், நீங்க இல்லாம என்னால தனியா இங்க இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. உங்களோட பெங்களூர் வந்தனா எனக்கும் நல்லா இருக்கும். உங்களோட நிறைய பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. அதுதான் இன்னொரு சமயம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல்ல. மல்லி, ரேணுகா சொல்றதுலயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்பதான் ரேணுகா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வரா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட்டிட்டு போனா மென்டலாவும் பிசிக்கலாவும் அவ ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவா. அதனால நான் கூட்டிட்டே போயிட்டு வரேன். இரு, நான் டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுறேன். என்னங்க, ரேணுகாக்காவை ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு கூட்டு போகணும். ஒரு 2 நாள் தான், வந்து பாத்துக்கலாம். இன்னொரு டிக்கெட் வேணும். அதே ஃபிளைட்ல தான். ஆமா, பேர் ரேணுகா. விஜய், ரேணுகா விஜய்னு சொல்லுங்க. ஆமா, ரேணுகா விஜய். ஆதார் வேணுமா? சரிங்க, நான் அனுப்புறேன். மல்லி, ரேணுகாவோட ஆதார் என் கபோர்ட்ல இருக்கும். அதை எடுத்து கொடுத்துறேன் ப்ளீஸ். எடுத்து கொடுனா எடுத்து கொடுடி. எடுத்துட்டு வாடி மல்லி. அதை தாண்டி என்ன நீ தனியா ஃபீல் பண்ற? ஓ, இதுலயே என் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நேத்து அந்த பாஸ்தா விஷயத்துல உன்னை ஜெயிக்க விட்டது ரொம்ப தப்பா போச்சு. நீ அடுத்தடுத்த விஷயத்துல உன் வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டல. நீ கதிரேசன் பொண்ணா? விஜய்க்கு வேண்டிய பணத்தை நீ வாங்கி கொடுப்பியா? அவரை பிரிஞ்சு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? எவ்ளோ டிராமா பண்ற. அப்படி இப்படி அவரை ஐஸ் வச்சு கூட பெங்களூர் போறதுக்கே பிளான் பண்ணிட்டல. என்ன மீறி எப்படி போறேன்னு பாக்குறேன்.
ஒரிஜினல் ரேணுகாவோட டெத் சர்டிபிகேட் ஆச்சே இது. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.